ஊடகத்துறை நண்பர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆலோசனையின் பேரிலே மாவட்டந்தோறும் ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி வருகிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் காலை 11:30 மணி அளவிலே விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலே சிறுபான்மையினர் நலத்துறை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மாண்புமிகு தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளும் அந்த ஆய்வுக் கூட்டத்திலே பங்கேற்றனர். சிறுபான்மையினர் நலம் சார்ந்து அரசு செயல்படுத்தி வரக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள், நலத்திட்டங்கள் போன்றவைகள் எல்லாம் சரியான முறையில் சென்று சேர்ந்திருக்கிறதா என்பதை குறித்து ஒரு நீண்ட ஆய்வு செய்ததோடு சுமார் 160 பயனாளிகளுக்கு கல்வி உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை, தொழில் செய்வதற்கான கருவிகள், உலமாக்கல் நலவாரியத்தின் சார்பிலே அடையாள அட்டை போன்றவைகள் எல்லாம் வழங்கக்கூடிய நிகழ்வுகள் சிறப்பான முறையிலே நடந்து முடிந்திருக்கிறது. வரக்கூடிய நிதிநிலை அறிக்கையிலே இந்த துறை சார்ந்து இதற்கு முன்பு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகையை விட எந்தெந்த வகையிலெல்லாம் அதை அதிகப்படுத்தி மக்கள் பயன்படக்கூடிய வகையிலே சிறுபான்மையின மக்கள், குறிப்பாக முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவ மக்கள் பயன்படக்கூடிய வகையில் திட்டங்களை அறிவிக்கலாம் என்பதை குறித்தும் இன்று அந்த மக்களிடத்திலே ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையிலே இந்த பரிந்துரைகள் எல்லாம் அமைச்சரவை கூட்டத்திலும் மாண்புமிகு முதலமைச்சர்களிடத்திலும் எடுத்து கூறி வரக்கூடிய நிதிநிலை அறிக்கையிலே சிறப்பான திட்டங்கள் இடம்பெற இருக்கிறது. அதிலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வரக்கூடிய 5 ஆண்டுகளுக்கு வெற்றி தமிழகம் என்ற தொலைநோக்கு திட்டம் 436 திட்டங்களை அறம், பொருள், இன்பம் என்ற தலைப்பிலே இந்த அரசு செயல்படுத்த இருக்கிறது. அந்த 436 திட்டங்களிலே குறிப்பிடத்தக்க அளவிலே இந்த சிறுபான்மை மக்களுக்கான திட்டமும் இடம்பெற இருக்கிறது. அந்த திட்டங்களை மேலும் சிறப்படை செய்யக்கூடிய வகையிலே இந்த ஆய்வுக் கூட்டங்களின் மூலம் பெறப்படக்கூடிய பரிந்துரைகள் நிச்சயமாக அமையும் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நீங்க ஏதாவது கேள்வினா நாட்களா இஸ்லாமிய சிறைவாசிகள் முன்னாடி ஆட்சிகளும் சரி, மத்திய அரசிலும் சரி, எல்லாருமே கேட்டுருக்கோம். இப்போ வரைக்கும் அவங்க வெளியிடுறதுக்கான பல்வேறு அமைப்புகளாலும் பல்வேறு அரசுகளாலும் மேற்கொள்ளப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறப்பு திட்டமாக ஃபர்லோக் எனும் திட்டத்தின் மூலம் 2 மாதம் பிணையிலே விடக்கூடிய ஒரு விடுப்பு அவர்களுக்கு கிடைத்து வந்தது. தேர்தல் நடத்தை விதிமுறை காரணமாக அது தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க காரணத்தினால் அதை மீண்டும் செயல்படுத்தும் விதமாக சட்டத்துறை அமைச்சரிடம் நேற்றைய தினம் கோரிக்கை விடப்பட்டிருக்கிறது. கடந்த 10 தினங்களுக்கு முன்பு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்தித்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் பேராசிரியர் காதர் மொஹிதீன் அவர்கள் தலைமையிலான குழுவும் இதற்கான வேண்டுகோளை விடுத்திருக்கிறது. வரக்கூடிய நாட்களிலே அந்த பிணையை கிடைப்பதற்கு இந்த அரசு முழு முயற்சி எடுத்து வருகிறது. அது மாத்திரமல்லாமல் அவருடைய நிரந்தர விடுதலைக்கான முயற்சிகளும் இந்த அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 70 ஆண்டுகளாக தமிழகத்தை சினிமா துறையை சார்ந்தவர்கள் தான் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாஜகவோட சைட்ல இருந்து ஒரு கருத்து வச்சிருக்காங்க. இந்த கருத்து நீங்க பாக்குறீங்க? இல்லை, எந்த துறையின் மூலமாக இந்த நாடு ஆளப்படுகிறது, யார் ஆளுகிறார் என்பதெல்லாம் கருத்தல்ல, எப்படி ஆட்சி நடைபெறுகிறது என்பதுதான் முக்கியம். அந்த வகையிலே திராவிட ஆட்சி காலம், காங்கிரஸ் ஆட்சி காலம் நடந்து முடிந்து தற்போது மாண்புமிகு ஜோசப் விஜய் தலைமையிலான ஒரு ஆட்சி நடைபெறுகிறது. மாற்றத்தை விரும்பி மக்கள் வாக்களித்து ஒரு புதிய அரசை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இந்த புதிய அரசும் பல்வேறு தொலைநோக்கு திட்டங்களோடு செயல்பட தொடங்கி இருக்கிறது. வரக்கூடிய நிதிநிலை அறிக்கையிலே அவர்கள் செயல்படுத்த இருக்கக்கூடிய திட்டங்கள் இந்த நாட்டை லஞ்சமில்லாத வகையிலே, ஊழலில்லாத வகையிலே பல்வேறு செயல் திட்டங்களை வகுக்க இருக்கிறது. நிச்சயமாக அனைத்து மக்களும் விரும்பக்கூடிய ஆட்சியாக நிச்சயமாக இருக்கும். அது போன்ற சினிமா துறை மூலம் வந்தவர்கள் என்ற போன்ற விமர்சனங்கள் எல்லாம் புறந்தள்ளுவதே சரியாக இருக்கும். சிறுபான்மையினர் மக்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக புதிய திட்டங்கள் ஏதும் பரிந்துரைப்பீங்களா?
இந்த அறம் பொருள் இன்பம் என்ற தலைப்பிலே 436 திட்டங்களிலே சிறுபான்மையினருக்காகவும் குறிப்பிடத்தகுந்த திட்டங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அதை மேலும் செழுமைப்படுத்த வகையிலே, செம்மைப்படுத்தக்கூடிய வகையிலே நாங்கள் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி வருகிறோம். அதனுடைய பரிந்துரைகளை நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் எடுத்து வைக்கப்படும். நிச்சயமாக சிறுபான்மை நலன் சார்ந்து பல்வேறு அறிவிப்புகள் நிச்சயமாக வெளிவரும். இஸ்லாமியர் 3.5% இடஒதுக்கீடு 7% மீது கோரிக்கை இருக்கு. இஸ்லாமியர்களுக்கு கலைஞர் ஆட்சியில தரப்பட்ட 3.5% இடஒதுக்கீட்டை 5% உயர்த்தி தர வேண்டும் என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் தொடர்ச்சியாக குரல் எழுப்பி வந்து கொண்டிருக்கிறது. கடந்த 10 தினங்களுக்கு முன்பு மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் இந்த கோரிக்கையை எடுத்து வைத்திருக்கிறோம். அவர்களும் உரிய ஆய்வினை செய்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக உறுதியளிக்கிறார்கள். வரக்கூடிய காலத்திலே அது நிச்சயமாக உயர்த்தி கிடைக்கும் என்று தினமாக நம்புகிறோம். தலித்திலிருந்து கிருஷ்ணா மாறினவங்க ஷெட்யூல்டு சர்டிஃபிகேட் மதமாற்றம் குறித்து அவர்கள் தலித் மக்கள் அவர்கள் விரும்பி கிறிஸ்தவத்தையோ இஸ்லாத்தையோ ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்கு அது பிசிஎம் என்ற கேட்டகரிக்கு அவர் வருவதனால் அந்த இடஒதுக்கீட்டில் அவர் இடம்பெறுவதில்லை. கிறிஸ்தவமாக மாறுபவர்கள் அதே நிலையில தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இது பல்வேறு அரசுகளிலும் இது தொடர்ச்சியாக இந்த கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தாலும் இது அரசுகள் கொள்கை சார்ந்து முடிவெடுக்க வேண்டும். ஆய்வு செய்து முடிவெடுப்பார்கள். அந்த வேண்டுகோளையும் நமக்கு உரிய முறையில் ஆய்வு செய்யணும். அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களையும் ஆய்வு செய்யணும். அது குறித்து நம்முடைய பரிந்துரைகளையும் முதலமைச்சர் தான் சொல்லுவோம். மேகதாது வந்துட்டு தொடர்ச்சியா நமக்கு எட்டியே தீர்வும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய சிஎம் வந்து சொல்லியிருக்காங்க சிவகுமார், கர்நாடக சிஎம். ஸோ அது குறித்து இல்ல, கர்நாடகா பொறுத்தவரை அந்த மாநில மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்கள் பல்வேறு திட்டங்களையும் செயல்பாடையும் அறிவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை மேகதாது அணையை எந்த விதத்திலும் அனுமதிக்க கூடாது என்று வழக்கு தொடுத்து அது நம்முடைய அனுமதி இல்லாமல் நடந்துவிடக்கூடாது என்பதிலே இதற்கு முந்தைய அரசுகளும் உறுதியாக இருந்திருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய அரசும் அதில் உறுதியாக இருக்கும். அதை எந்த விதத்திலும் அனுமதிக்க இந்த அரசு அனுமதிக்காது. அது அரசியல் ரீதியான கருத்துக்கள் பல வகை சொல்லப்பட்டாலும் இந்த அரசும் அதை அனுமதிக்காமல் இருப்பதற்கு உறுதியாக இருக்கும். மேகதாது சம்பந்தமா உச்ச நீதிமன்றமும் சரி, உயர் நீதிமன்றமும் சரி போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் அனைத்தையும் வந்து தள்ளுபடி செய்திருக்காங்க. அதாவது தமிழ்நாடு சார்பாக போடப்பட்டிருக்கக்கூடிய எல்லா வழக்குகளையும் வந்து தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. அது உங்களுக்கு ஒரு சாதகமா அமையுமா? இல்ல, எப்படியோ அது என்னவா இருந்தாலும் மேகதாது அணையை கட்டுறது ஒரு முடிவு எடுக்கும் பட்சத்தில் தமிழகத்தினுடைய கருத்தை கேட்காமல், தமிழகத்தினுடைய சாதகமான பதில் கிடைக்காமல் அது நிச்சயமாக அவர்கள் கட்ட இயலாது என்பது நிலைப்பாடு. அதில் இந்த அரசு உறுதியாக நிலைத்திருக்கும். அரசு தவிர்த்து IUML வந்து இதுக்கான போராட்டங்களை முன்னெடுக்குமா? இல்ல, தமிழகத்து ஒட்டுமொத்த மக்களுடைய நலனை இந்திய முஸ்லீம் லீக்கின் குரலும் அதிலும் நாங்கள் உறுதியாக நிற்போம்.